ஒட்டி இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு இருக்குல்ல சார். போயிட்டு இந்த காலெல்லாம் ஏன்னா அவ பின்னாடி நானும் என் பொண்ணு வந்து தம்பிக்காவோட ஃப்ரெண்டு தான் அவங்க மாமா தான் என் ஃப்ரெண்ட் கூட்டு வந்து அவங்க அம்மா பேரண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. பின்னாடி வந்து நாங்க போயிருக்கோம். நான் பார்த்து நான் டக்கு கடனை நிப்பாட்டேன். இந்த வண்டி மாதிரி சார் பெரிய வண்டி கரெக்டா மூவ் ஆகிட்டு போகுது. அவருக்கு போயிட்டே இருக்கிறாங்க கரெக்டா லெஃப்ட். கரெக்டா அவர் வண்டி அப்படியே இந்த செயின் இந்த இடத்துல சார் தண்ணி ஸ்லிப் ஆகி அவரோட கால் உள்ள மடங்கி அவர் விழுக அவருக்கு தப்பிச்சாரு. பாப்பாவோட கால் அப்படி உள்ள போயிடுச்சு. நாங்கள் மாங்காட்டில் வசிக்கிறோம். இப்போ குழந்தை ஸ்கூல் வந்து பிக்கப் பண்ண வர நேரத்தில் இங்கே வந்து பர்மிட் இல்லாத ஒரு லாரிங்க ஓடிங்குது. ஒரு 10 லாரிக்கு வருஷம் ஸ்கூலுக்கு போகிற டைமிங்லாம் கிடையாது. காலைல வந்தாங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓட்டுறாங்க. வருஷம் இந்த சேத்தை ஊற்றிட்டு போயிடுறாங்க, அதில் வழுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து ஒரு 3:50 மணிக்கு ஒரு குழந்தை வருஷம் காலை ஏற்றி காலையே போயிடுச்சு. நாங்கள் போலீஸுக்கு புகார் 100க்கு ஃபோன் அடித்தோம். 100க்கு ஃபோன் அடித்தா ஒரு 1.5 மணி நேரமாக அவங்க தகவலே வரல. அதுவிட நாங்களே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி அனுப்பிச்சிடுறோம் ராமச்சந்திராவுக்கு. போலீஸ் இங்கே வந்து ஒரு எப்பவுமே போலீஸே வரதில்லை இந்த தெருவில். இப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு, அது என்னன்னா எப்படி அடிக்கடிச்சு அந்த டிரைவர் என்ன லாரி என்ன பண்ணுங்க? லாரியை பிடிச்சி அடிச்சுக்கிறோம். 3 லாரி 10 லாரியில் 3 லாரி நிப்ப அடிச்சிடும். 3 லாரி வந்து அந்த மண் போடுற இடத்துல இருக்குது. நாங்களும் எத்தனையோ வாட்டி வந்து அங்கே போய் சைட்டில் போய்ட்டு காலையில் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அவங்க இது வரையும் எடுக்கவில்லை. இப்போ சொன்ன மாரி ஒரு குழந்தைக்கு கால் போச்சு. இதேமாரி நடந்தால் உயிர் போயிருந்தால் யார் பொறுப்பத்துக்குன்னு தெரில. இந்த காவல்துறையும் வந்து நாங்கள் சொன்ன டைமுக்கு வரல. இந்த இடத்துல 3 ரோடு இருக்குது. அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸார் எத்தனையோ வாட்டி கேட்டுக்கிறோம் வேணுன்ட்டு. அவங்களும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்கல. இதேமாரி சொல்ல இன்னும் அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.